இருந்தான். அவன் ஒரு பெரிய குடிகாரன். அதனால சம்பாதிக்கிற எல்லாத்தையும் குடிக்கிறதுக்காகவே செலவழிச்சுக்கிட்டு இருந்தான். குடும்பத்துக்காக எதுவுமே கொடுக்க மாட்டான். அவன் எப்ப பார்த்தாலும் பத்மாவை திட்டிக்கிட்டே இருந்தான். அதோட பிரியாவோடையும் சரியாவே பேச மாட்டான். இதனால பத்மாவும் பிரியாவும் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் பிரியா அவளோட பொம்மையோட விளையாடிக்கிட்டு இருந்தா. அப்போ அவளோட ஃப்ரெண்டு ரூபா அவகிட்ட வந்து, பிரியா வாப்பா எங்க வீட்டுக்கு, நான் உனக்கு ஒண்ணு சாப்பிட கொடுக்கறேன். ஓ என்ன, அப்படி என்ன சாப்பிட கொடுக்க போற எனக்கு? எங்க அப்பா ஒரு பீட்சா வாங்கிட்டு வந்திருக்காரு, ரொம்ப சுவையா இருக்கு, அத நீ சாப்பிட்டேன்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும். பீட்சா? பீட்சான்னா என்ன? உனக்கு பீட்சான்னா என்னன்னு தெரியாதா? சரி, எங்க வீட்டுக்கு வந்து நீ சாப்பிட்டு பார்த்தேன்னா அது என்னன்னு உனக்கே தெரிஞ்சிடும். பிரியாவும் ரூபாவும் ரூபாவோட வீட்டுக்கு போறாங்க. அங்க அவங்க 2 பேரும் சேர்ந்து பீட்சா சாப்பிடுறாங்க. பிரியா பீட்சாவை ஒரு கடி கடிச்சதும் அவளுக்கு அதோட சுவை ரொம்ப பிடிச்சு போயிடுது. ஹே ரூபா, இந்த பீட்சா